மணப்பாறை சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை நிர்வாகிகள் கூட்டம், கிளை செயலாளர்கள், கிளை நிர்வாகிகள், ஊராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி, நகராட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் கூட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது. அதற்காக கலந்து கொள்ளதான் நாங்கள் எல்லாம் வரவேற்கிறோம். வேட்பாளர் யாருங்கிறது முன்னிலைப்படுத்தல. கூட்டணி கட்சி அதிமுகவை சேர்ந்தவர்கள் சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். உங்களுடைய நிலைப்பாடு சார்? எங்க நிலைப்பாடு திரு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தான் திமுகவிற்கு எதிராக, திமுக என்கிற இந்த தீய சக்தி ஆட்சியை, மக்கள் விரும்பாத இந்த ஆட்சியை, கூட்டணி பலத்தால வெற்றி பெற்று வருகின்ற இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு அணி திரட்டுகின்ற பணியில ஈடுபட்டு அதில் வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி வருகிறார். அவருடைய கருத்து தான் கூட்டணியை சேர்ந்த எல்லோருடைய கருத்தாக பிரதிபலிக்கும். ஏன்னா திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கு. அதனால திரு அமித்ஷா அவர்கள் பேசுவது, அவர் சொல்கின்ற கருத்து எங்களின் கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி எதுவும் குழப்பம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதிமுக தலைமை கூட்டணி கூட்டணி தலைமை அவரு அந்த கூட்டணியில் பாஜக இருக்கு. ஆனா அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதல்வர். இப்ப 2024 தேர்தலில் மோடி அவர்கள் தலைமையிலான, மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்பதற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியில அன்றைக்கு அதிமுக இல்லை, அவங்க தனித்து போட்டிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் அதெல்லாம் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருகிற முயற்சியில இன்றைக்கு அதிமுக எங்களது கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற கட்சிகள் 24 தேர்தலில் இருந்து. அதனால திரு அமித்ஷா அவர்கள் முயற்சிக்கு பங்கம் விளைவிக்கின்ற விதமாக எந்த ஒரு கருத்தையும் ஒரு கூட்டணி கட்சி பொதுச் செயலாளராக இல்ல தலைவராக அரசியல் ரீதியாக நான் சொல்வது சரியாக இருக்காது. அதே நேரத்தில் திரு அமித்ஷா அவர்கள் சொல்வதுதான் எங்களது கருத்து என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு நான் பல முறை கிளிப்பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப நான் போற இடங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இல்லைங்க, பாஜக இலக்கை பத்தி அவர் பேசுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி இலக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்பது அவங்க கட்சி நிர்வாகிகள், பாஜக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர்கள் 29 பாராளுமன்ற தேர்தலில் நாம் நிறைய எம்பிக்களை தமிழ்நாட்டில இருந்து அனுப்புறோம், அதுதான் நமது பாஜகவுடைய இலக்கு. இந்த தேர்தலில் பாஜகவுடைய இலக்கு திமுக வீழ்த்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும் கிளியரா சொல்லியிருக்காரு. நீங்க அதை தேசிய கட்சியா இருக்கிற ஒரு அமித்ஷா அவருடைய நிலைப்பாடு ஒண்ணாது. இப்ப இதுலயே அதிமுக தேர்தல் இல்ல இல்லங்க, அவரு கிளியரா நீங்க இன்னொன்னு மறந்துட்டு இல்ல மறுத்துட்டு பேசுறீங்க. நீங்க அன்றைக்கு திரு அமித்ஷா வர்றப்பெல்லாம் என்ன கேக்குறீங்க? திரு பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் அதிமுகவில் ஒன்றிணைப்பீங்களான்னு கேக்குறீங்க. அவர் என்ன சொல்றாரு? இன்னொரு கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம். அதே மாதிரி அவர் தான் கிளியரா சொல்லிட்டாரு, எங்க தமிழ்நாடு கூட்டணி அதிமுக தலைமை, அங்க முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை அந்த கட்சி முடிவு செய்யும் சொல்றாரு. அதான சரியான. எப்படி திரு பன்னீர்செல்வமோ இல்ல அதிமுக பிரிந்து சென்றவர்களை இணைப்புங்கிற முயற்சி இன்னொரு கட்சி விவகாரம் அவர் பாக்குற மாதிரி, முதலமைச்சராக அதிமுகவை சேர்ந்தவர் வருவார்னு சொல்றதோட அவர் நிறுத்திக்கிறது தானே சரியான வார்த்தை. அது அதிமுக தானே முடிவு செய்வாங்க யாரு முதல்வர்னு. அதையே இப்படி குழப்பிக்கிறீங்க நீங்க.
அமித்ஷா வார்த்தையில அது வரலன்னா நீங்க அமித்ஷாட்ட கேட்கிறப்ப பிரிந்திருக்கிற அந்த இயக்கங்களை ஒன்று சேர்க்கிற கேட்டப்ப நான் இன்னொரு கட்சி உள்கட்சி விவகாரத்துல நான் தலையிட மாட்டேன்னு சொல்றாரு. அதே வார்த்தை தானே இந்துக்கும் சொல்லியிருக்காரு. அங்க முதல்வராக எங்க தமிழ்நாட்டுல எங்க கூட்டணியின் தலைமை அம்மாவுடைய கட்சிங்கிறாரு. அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் முதல்வர். அவர் அதோட நிறுத்திக்கிறாரு. ஏன்னா அதுல முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அதை நீங்க அமித்ஷா வாயால சொல்லலன்னா அவர் கிளியர் ஆகி உங்களுடைய முதல் கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு அதை ஒண்ணு ஏத்துக்கிறீங்க. இன்னொரு கட்சி விவகாரத்துல நான் தலையிட மாட்டேன்னு அவர் முதல்வர் வேட்பாளர் அந்த கட்சியோட விவகாரம் அப்படின்னு அவர் பாக்குறாரு. சரிதானே? இப்ப நீங்க கிளியர் ஆயிட்டீங்களா? ரைட். அது அவர் வரப்ப கேளுங்க. நீங்களே சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு கேளுங்க. அவர் இதெல்லாம் இன்னும் பல கட்சிகளை அததான் கேக்குறீங்க. நானும் சொல்றேன். அவரு அந்த கேள்விக்கு அவர் தான் அவர் சொன்ன பேரு எனக்கு சரியா படுது. அதிமுக தலைமையில தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாரு. அந்த கட்சியில திரு பன்னீர்செல்வம் மற்ற பிரிந்தவர்களை சேர்ப்பீங்களான்னு கேட்கிறப்ப அது அந்த கட்சி விவகாரம், நாங்க சேர்க்க மாட்டோங்கிறாரு. அதே நேரத்துல அதை பத்தி நாங்க இன்னொரு கட்சி தலையிட மாட்டோங்கிறாரு. அதே நேரத்துல திரு நயனார் நாகேந்திரன் எங்க கூட்டணியில அமமுக திரு பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் இருக்காங்கன்னு அவர் மாநில தலைவர் அதை கரெக்டா சொல்றாரு. நீங்க முதல்வர் வேட்பாளரை பத்தி சொல்றப்ப அமித்ஷா ஏன் சொல்லுங்க அவரு அது அந்த கட்சி தீர்மானிக்க வேண்டியது, அது அவங்க சொல்லுவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரை நான் ஏற்றுக்கிறேன். அமித்ஷா சொல்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கிறேன். நீங்க தான் இப்ப கரெக்டா கேக்குறீங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வர தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை வீழ்த்த போகிற மாற்று கூட்டணிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அது குழப்பம் இது குழப்பமே எங்களதான் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க இல்ல நீங்க இருங்க, நீங்க கேட்கறதா சரியான கேள்வி. இந்த மக்கள் விரோத ஆட்சியில நடக்கின்ற முறைகேடுகள் ஊழல்கள் ஒரு குடும்பத்தின் பிடியில தமிழ்நாடு தத்தளிக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றாம இந்த தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவது, சிறு குழந்தையிலிருந்து வயது வைந்த முதியவர் வரைக்கும் பெண்மணிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் கஷ்டங்கள், எங்க பார்த்தாலும் போதை மருந்து கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு சந்திக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைய அன்றைக்கு படுகொலை செய்கின்ற அளவுக்கு அஜித்குமார் கொலை போன்ற பல நிகழ்வுகள் நடக்குது. இன்னும் சொல்ல போனா மின்சார கட்டணம் உயர்வு, பால் பொருட்கள் விலை உயர்வு, விவசாயிகளுக்கு நிம்மதி இல்லை. அரசு ஊழியர்கள் இன்றைக்கு கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்கள், நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில எங்களை பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னீங்களே, அதை செய்யுங்கன்னு சொல்லி போறாங்கன்னா அவங்க கைது செய்யப்படுறாங்க. பழைய ஓய்வு திட்டம் அறிவிச்ச ஸ்டாலின் அவர்கள் அதை இழுத்து அடிக்கிறாரு. இது போல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு, நெசவாளர்கள், விவசாயிகள், மெயினா இன்னும் சொல்ல போனா மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு சாலைக்கு வந்து போராடுகிறார்கள். அவர்களை இந்த அரசாங்கம் வஞ்சித்து வருகிறது. இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி நமது மணப்பாறை பகுதி மாத்திரம் இல்ல, திருச்சி மாவட்ட பகுதி மேல தமிழ்நாடு முழுவதும் அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் விவசாயத்துறை மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் விவசாயத்துறை மாத்திரம் இல்ல, அனைத்து துறைகளிலுமே ஊழல் முறைகேடுகள் பெருக்கெடுத்து ஓடுவதாக மக்கள் கொதித்தெழுகிறார்கள். நீங்க கேட்கிற மாதிரி இன்னைக்கு பாலம் கட்டப்படுற 15-16 கோடிக்கு கட்டப்படுகின்ற பாலம் வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போகுது. மூங்கில் பாலம் கூட நம்ம ஊர்ல ஸ்ட்ராங்கா இருந்த காலம் உண்டு. சாலைகள், முதல்வர் திறந்து வைக்கிற கட்டிடங்கள் அடுத்த 2 நாள்ல தகுதி இல்லாம போகுது. ஆனா முதல்வர் அவங்க கட்சிக்காரங்களை வீடு வீடா அனுப்பி திமுக காரர்கள் நாங்க 4 ஆண்டுகள் சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றல, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தேகம் இருக்குது, போதை மருந்து பழக்கம் கொடிகட்டி பறக்குது, இன்னும் சொல்ல போனா கூலிப்படைகள் அதிகமாகி யாரும் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை,
காவல்துறையே இன்றைக்கு ஏவல் துறையாக, கொலை செய்கின்ற துறையாக பல இடங்கள்ல மாறி வருகிறது. அதனால எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறப்ப மக்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால நீங்க சொல்ற மாதிரி எல்லா துறை, விவசாயத்துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே ஊழல் முறைகேடுகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான தீர்வை 26 தேர்தலில் தருவாங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். இந்த அரசை கண்டனம் தெரிவிக்கின்ற விதமாகத்தான் நாங்க போற தமிழ்நாடு உள்ள சுற்றுப்பயணம் செய்யற இடத்துல ஊடகங்களை சந்திக்கும் போதும் பொதுமக்களை சந்திக்கும் போதும் எங்க கட்சிக்காரர்கள் மூலம் இந்த ஆட்சி மீது மக்கள் கோபத்தில் இருப்பதை உங்கள் மூலம் அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்தி வருகிறோம். அதுதான் நான் செஞ்சிருக்கேன். திமுக ஆட்சியில் என்ன நீங்க குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டது தொடர்ந்து 10 வருடங்களாக நீங்க பணி உயர்வும் இன்னும் சொல்லப்போன அங்க தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை, அதாங்க ஸ்டெர்லைட் ஆலையில 13 பேரை குருவிய சுடுற மாதிரி சுட்டவங்க அதிகாரிகளுக்கு இன்றைக்கு பதவி உயர்வு கொடுக்குது இந்த ஆட்சி. அதான் இந்த ஆட்சியில சட்டங்களுக்கு சந்திச்சு இருக்குது. அதான் உண்மை. நாங்க எல்லா இடங்கள்லயும் எங்க கட்சி அதுக்கான போராட்டத்தை தெருமுனை பிரச்சாரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுல உங்க மூலம் இதுவும் ஒரு போராட்டத்துல ஒரு வகைதான். அதனால டெய்லி ரோட்ல கிடந்துட்டு பரல்றதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. மக்களுக்கு நடப்பதை நாங்கள் தெரியப்படுத்தி வருகிறோம். தேவையான காலகட்டத்தில் தேவையான இதுக்கு போராட்டம் நடத்துறோம். இப்ப அஜித்குமார் கொலை வழக்குக்கு நீதி வேண்டும் சொல்லி முந்த நாள் கூட எங்க கட்சி சார்பா போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அது அந்தந்த மாவட்டங்கள்ல இப்ப தஞ்சாவூர்ல அங்க மாநகராட்சியில நடக்கின்ற ஊழலுக்கு எதிராக போராட்டங்கள், கையெழுத்து இயக்கம்லாம் நடத்திட்டு இருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையுமே இது போன்ற போராட்டங்களும் இது நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு நிர்வாகிகள் செய்யறாங்க. என்ன அன்பார்ச்சுனேட், அது எல்லாமே ஊடகத்துல வர்றதில்லை. ஆமா ஆமா, நீங்க அதுக்கெல்லாம் அந்த கேட் கீப்பர் தூங்கிட்டதுனால அந்த விபத்து நடந்திருக்கு. மத்திய அரசு இது போன்ற விபத்துகள் நடக்காம அது சரி செய்யணுங்கிற கோரிக்கையை நாங்கள் மத்திய அரசுக்கு வைத்துதான் இன்றைக்கு இதை வெளியிட்டு. இன்னும் 26 மாத்திரம் இல்ல, 31 இல்ல, 36 இல்ல, 46 வந்தாலும் திமுகவுக்கு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்க மாட்டாங்க. ஏன்னா இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த ஆட்சிகளிலே கடும் மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சியை மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று வருது. அவர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். மக்களையும் உங்களையும் திசை திருப்புவதற்கு நாங்க 200 சீட்டு ஜெயிச்சிருவோம், இன்னும் 3 தேர்தலில் ஜெயிப்போம்லாம் சொல்லி திசை திருப்பு வேலையும் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் வேலையும் தான் திமுக செய்திருக்கு. சரி.